இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். இதுல ஒரு 100 சென்டென்ஸ் மட்டும் எடுத்து பண்ணலாம்னு பார்த்தேன். ஐ எம் ஆன் த வே, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஐ எம் ஆன் த வே. வெரி குட். நான் வந்துகிட்டே இருக்கேன். இதுல முக்கியமா ஒண்ணு பார்க்க போறோம். 2 விஷயம். ஒண்ணு வந்து இது எப்படி நீங்க மீன் பண்றீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். வே, இதுல வேன்னு இருக்கு. இந்த வே வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? மியூட் பண்ணிக்கிங்க. வேங்கிறது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? மொத்தமே நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது மொத்தமே இந்த 8 தான். இந்த 8யும் நீங்க கரெக்டா தரவா பண்ணிட்டீங்கன்னா போதும். ரைட்? நவுனு, நவுனோட பண்பை குறிச்சா அது அட்ஜெக்டிவ். வெர்பு, வேர்பு, வேர்போட adverb, அட்வெர்ப், adverb, அட்வெர்ப், adverb, ரைட். இப்ப நவுனை ரீப்ளேஸ் பண்ணா அது ப்ரொனவுன். pronoun, pronoun, ரைட். ஒரு பகுதி வாக்கியத்தோட ஒரு பகுதி இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்ணா ப்ரிபோசிஷன். preposition, conjunction, ஒரு கேட்டகரியை அதே மாதிரி இன்னொரு கேட்டகரியோட ஜாயின் பண்ணா அது பேரு conjunction, sir. conjunction, conjunction, கன்ஜங்ஷன். ரைட். ஆச்சரிய ஆச்சரிய குறி interjection, இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 தான். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ல தான் உங்களுக்கு டிட்டர்மைனர் வரும். ஆர்டிக்கல்லாம் இங்க தான் வரும். இந்த அட்ஜெக்டிவ்ல வந்துடும் அது. gerund எதுவும் சார்? ஜெரண்ட் வந்து நவுனு. ஐஎன்ஜில முடிஞ்சா அது ஜெரண்ட். நம்ம ஸ்லோவா பார்ப்போம், ஒண்ணு ஒண்ணா போவோம். இது அப்படியே எல்லாத்தையும் உள்வாங்கிக்க வேண்டியதுல கொஞ்சம் கொஞ்சமா போவோம். ஐ எம் ஆன் த வே. ஐ வந்து என்ன? I pronoun, sir. Noun, sir. Noun. வெரி குட். Subject. Subject. சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம், இதுக்குள்ளேயே இது சொன்னா போதும். ஆம். Am வந்து verb, sir. verb. எத்தனை verb இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? Am இருக்கு. Wave. சோ இந்த இடம் தான் நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது எல்லா ஒரு முக்கியமான பார்ட் வந்து ஒரு சின்ன வாக்கியத்தை எடுத்து அதை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். அப்பதான் பெரிய வாக்கியத்துக்கு நீங்க போக முடியும். ஆல்ரைட். ஒண்ணு பார்க்கலாமா? கோதை மேம் இருக்கீங்களா? ஐ வந்து என்னங்க? noun, sir, ப்ரொனவுன். சார் சொன்னது இல்லையா? ப்ரொனவுன். இப்ப ஐ எம் ஆன் தி வே மட்டும் ஒண்ணு பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் இட். I'm, ஆல்ரைட், ஹியர் யூ கோ. ஐ Am on the way, on த வே. the way. வேன்றது adjective. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நீங்க கத்துக்கிட்டாதான் ரொம்ப ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஐ வந்து எல்லாருக்கும் தெரியும் ப்ரொனவுன். pronoun, Am வந்து verb. verb, verb. on Preposition. preposition, வெரி on குட். preposition, ஒரே The verb article. கொடுக்கலாம். இது வந்து ப்ரிபோசிஷன். இப்ப The article. இதான் ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் தான் உங்களுக்கு வந்து நான் சொன்னது. இதுக்கு இன்னொரு பேரு டிட்டர்மைனர், determine, இன்னொரு பேரு அட்ஜெக்டிவ். சோ இந்த இடத்துல தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கோதை மேம், வே வந்து என்னங்க? adverb, sir, adverb, இல்லையே. சோ இதுலதான் நமக்கு ப்ராப்ளம் வருது. டிட்டர்மினருக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இந்த டிட்டர்மினர் Adjective, sir.
இல்ல டிட்டர்மைனர் தான் adjective. இதுதான் adjective. ஓகே சார். Noun, noun. அவ்வளவுதான் noun. இதுதான் பெயர்ச்சொல். சோ இந்த டிட்டர்மைன் இந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் வரப்போறது நவுன். இந்த நவுனோட எந்த வே அந்த வே, எந்த வழி அந்த வழி, எந்த வழி அந்த வழி. Okay. சோ இது நவுன்னு புரிஞ்சுக்கிற வரையிலும் உங்களுக்கு வந்து ரொம்ப இங்கிலீஷ் சேலஞ்சா தான் இருக்கும். நவுன்னா என்ன நினைப்போம் நம்ம? பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா என்ன நினைப்போம்? இடத்து பேரு, ஆளு பேரு, ஊரு பேரு இப்படி Name, நினைப்போம். place, name, place, things. அதெல்லாம் தாண்டி அது அது இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். சென்னைங்கிறது நவுனு, கோயம்புத்தூருங்கிறது நவுனு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இப்ப நான் வந்து தியாகத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? தியாகம். சாக்ரிஃபைஸ் Sacrifice, சார். sacrifice. அந்த சாக்ரிஃபைஸ் நவுனு, தியாகம்ங்கிறது நவுனு. ஆனா இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். விவேக் அண்ட் சந்தோஷ். ஐ லைக் சாக்ரிஃபைஸ். தியாகம் பண்றது பிடிக்கும் அப்படிங்கிறது. Yes, sir. ஐ சாக்ரிஃபைஸ்ட் மை லைஃப் டு அதர்ஸ்ன்னு போகலாம் சார். ஐ சாக்ரிஃபைஸ் மை லைஃப் அப்படின்னு போடும். இதுல verb. மை லைஃப். இப்ப ஐ சாக்ரிஃபைஸ் மை லைஃப். இப்ப இது சொல்லுங்க. ஐ வந்து ப்ரொனவுன் தெரியும். Pronoun. Pronoun, வெர்பு. verb, ஐக்கு வந்து verb. noun, சாக்ரிஃபைஸ் வந்து நவுன். Noun. noun. இப்ப இங்க ஐ வந்து ப்ரொனவுன். Pronoun. சாக்ரிஃபைஸ் வந்து வெர்பு சார். Verb. இது சோ ஒரே வார்த்தை தான், ஆனா வேற பொசிஷன்ல போறப்ப அது மாறிடுது. அப்போ பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பொசிஷன் பண்ணிட்டாங்க சென்டென்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி தரவு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சோ இப்ப லைஃப்ங்கிறது இங்க என்னது? வெர்பு சார். Noun, sir. Noun, sir. இதுதான் நவுன், ரைட்? வாழ்க்கை. இத மாடிஃபை பண்றது இதுதான் டிட்டர்மைனர். ரெஃப்ளெக்ஸ் ப்ரொனவுனா சார்? டிட்டர்மினர். Determine. Determiner. டிட்டர்மைனர் இல்லைன்னா அட்ஜெக்டிவ். எல்லா Adjective. அட்ஜெக்டிவ் Adjective. அட்ஜெக்டிவ்ல உள்ள ஒரு பகுதி தான் டிட்டர்மைனர். அது எதுக்காக அப்படி வச்சிருக்காங்கிறது கொஞ்ச நேரத்துல சொல்றேன். லுக் அட் திஸ் அட்ஜெக்டிவ். அப்ப ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல வேர்பா ஆக்ட் பண்ற ஒரு விஷயம் இங்க வந்து நவுனா இருக்கு. எஸ் சார். சோ இததான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த பொசிஷன் என்னைக்குமே மாறுது. ஒரு ஒரு 10 சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ am on the way. இப்ப புரியுதுங்களா? வே வந்து நவுனு, தி வந்து ஆர்டிகல் ஆர் டிட்டர்மைனர், ஆன் ஆன் பாருங்க. ஆன் நல்லா கவனிங்க. ஐ ஆம் ஆன் த வே. ஐ ஆம்னு ஒரு பகுதி, த வேன்னு இன்னொரு பகுதி இருக்கு. இந்த வாக்கியத்துல 2 பகுதியை கனெக்ட் பண்ணுது. ஒரே வாக்கியத்துல 2 பகுதியை கனெக்ட் பண்ணாக்கா அது ப்ரிப்போசிஷன். கன்ஜங்ஷன்ங்கிறது ஜாயின் பண்றது, அது வேறங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இது ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? ஐ வில் பி தேர் சூன். சார் என்ன மீனிங்? ஐ வில் பி தேர் சூன். நான் அங்கு சீக்கிரம் இருப்பேன். வெரி குட். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஐ வந்து என்னங்க? ப்ரொனவுன் சார். Pronoun. இப்ப நம்ம இங்க போடுவோமா? ஒரு நிமிஷம். அப்படி அது கோதர். ஐ Pronoun. ஒரு நிமிஷம். வில் வில் வெர்பு சார். பி வெர்பு சார். Supporting. தேர் வந்து நவுன் நினைக்கிறேன் சார். அட்ஜெக்டிவ் சார். நல்லா பாத்துக்கணும். சூன் எல்லாமே போட்டுருவாங்க. அதான் நவுன் நினைக்கிறேன் சார். இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா There வந்து மட்டும் noun, sir. நம்ம வந்து கரெக்டா இங்கிலீஷ புரிஞ்சுக்க முடியும். நல்லா அருமையா கொண்டு வந்தாரு ஏன் சார். ஆனா எங்க டிஃபிகல்ட்டி வருதுன்னு பாருங்க. இது சொல்றப்ப சப்போர்ட்டிங் வெர்ப்னு சொல்ற 2 வெர்ப் வர்றப்ப எஸ் எஸ் சப்போர்ட்டிங் வெர்பு சார். Supporting verb. Yes, sir. 2 வெர்ப் வர்றப்ப தெளிவா பேசணும். அதுல வந்து சப்போர்ட்டிங். இது வந்து மெயின் Main verb. Main verb. வெர்ப் பி. இப்ப பாருங்க, ஐ வில் பி தேர். நான் இருப்பேன். There noun, sir.
நான் அங்க இருப்பேன், நான் அங்க இருப்பேன், நான் இருப்பேன், நான் அங்க இருப்பேன், விரைவில் நான் அங்கே இருப்பேன். ஓகே, இப்ப பாருங்க. adjective, இப்ப இப்ப ஒண்ணு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். அங்க, எங்க, அங்க, எங்க, அங்க, எங்க, அங்க. நோட் பண்ணிக்கிங்க விவேக். வே எங்கங்கிறதுக்கு பதில் கொடுத்தாலோ, ஏன் அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுத்தாலோ, எப்படிங்கிறதுக்கு பதில் கொடுத்தாலோ, எப்பங்கிறதுக்கு பதில் கொடுத்தாலோ, எந்த வார்த்தை வந்து எங்கெங்கிறதுக்கு பதில் கொடுக்குது அங்கே அப்படின்னு, எந்த வார்த்தை வந்து ஏங்கிறதுக்கு பதில் கொடுக்குது, எந்த வார்த்தை எப்படிங்க, எந்த வார்த்தை எங்கெங்க எப்பங்கிறதுக்கு பதில் கொடுக்குது, இதுக்கு பேரு அட்வர்பு. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, புரியுதுங்களா? இப்ப எங்கங்கிறது அங்கங்கிற பதில் கொடுத்துருச்சா? எங்கங்கிற Yes, sir. கேள்வி Adverb. adverb, பாருங்க சீக்கிரம். எப்பங்கிறதுக்கு பதில் கொடுத்துருச்சா? எப்பங்கிறதுக்கு பதில் கொடுத்துருச்சா? yes, எப்ப? sir. சீக்கிரம். Soon, when, soon, Adverb. எப்பங்கிறதுக்கு பதில் கொடுத்துருச்சா? வந்துருச்சாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, மெயினா இதை நோட் பண்ணிக்கோங்க. சரன்னு பார்க்க போறோம் நிறைய விஷயம். இது ரொம்ப சிம்பிளான வாக்கியம் சூஸ் பண்ணிருக்கேன். 100. ஏன் தெரியுங்களா? அந்த 100ம் இந்த 100 இல்லாம நீங்க இங்கிலீஷே பேச முடியாது. காலையில இருந்து நைட் வரலாம் நீங்க இங்கிலீஷ் பேசுறது இந்த வார்த்தை, இந்த வாக்கியம் தான். இந்த டாப் 100 ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன வாக்கியங்கள். இந்த ஒரு இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அட்வர்ப் வந்து பெரிய ரோல் பண்ணும், சாதாரண ரோல் கிடையாது அட்வர்ப். பார்த்துக்குங்க எவ்வளவு ஆன்சர் பண்ணுதுன்னு. நல்லா பாருங்க. நவுனு பெயர் சொல். நவுனோட பண்பை குறிச்சா அது அட்ஜெக்டிவ், ரைட்? இப்ப பாருங்க, வேர்ப்னு ஒண்ணு இருக்கு. வேர்போட பண்பை குறிச்சா adverb, sir. Adverb. இப்ப பாருங்க, இந்த அட்வர்ப் இது மட்டும் கிடையாது. இந்த அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சாலும் அட்வர்ப் தான். புரியுதுங்களா? இந்த அட்ஜெக்டிவோட பண்பு குறிச்சாலும் அட்வர்பு தான், வேர்போட பண்பு குறிச்சாலும் அட்வர்பு. பார்த்துடலாம் அது. அதுக்கப்புறம் இன்னொரு அட்வர்போட பண்பு குறிச்சாலும் அது அட்வர்பு தான். ஸோ அட்வர்பு தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்துடலாம் இது என்ன சொல்ல வரேன்னு. இப்ப பாருங்க, ஐ லைக் ஹிம் வெரி மச். நல்லா பார்த்துக்குங்க. ஐ லைக் ஹிம் வெரி மச். ஐ லைக் ஹிம் வெரி மச். இன்னொன்னு ஒரு சின்ன வித்தியாசம் போடுறேன். ஐ லைக் ஹிம் மச். ஐ லைக் ஹிம் மச். ஐ லைக் ஹிம் வெரி வெரி மச். இப்ப அப்படியே சொல்லுங்க. ஓரலா நீங்க வீடியோல இது பண்றப்ப பண்ணிக்கலாம். ப்ரொனவுன் இது Verb, Verb. ஒரே verb. ஹிம். Noun. Noun. ப்ரொனவுன் Pronoun தான் sir. Pronoun. Pronoun. Sorry. ஐ லைக் ஹிம். இப்ப பாருங்க, ஐ லைக் ஹிம் மச். இங்க வாங்க ஃபர்ஸ்ட். ப்ரொனவுன், வெர்ப், ப்ரொனவுன், மச். Adverb. Adverb, sir. Adverb. அது எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும் அவனை. இந்த லைக்கோட பண்பு குறிக்குது. எனக்கு அவனை பிடிக்கும், நிறைய பிடிக்கும். இப்ப பாருங்க, எனக்கு அவனை மிகவும் நிறைய பிடிக்கும். மிகவும். இப்ப Adverb. இங்க வந்து Adverb தான் sir. Adverb. மிகவும் பிடிக்கும், மிகவும் நிறைய பிடிக்கும். இந்த மச்ச வந்து குவாலிஃபை பண்ணுதா?
எவ்வளவு மச்? வெரி மச். சாதாரண மச் இல்ல, வெரி மச். சோ இந்த அட்வர்போட பண்பை குறிச்சாக்கா அதுக்கு பேரும் அட்வர்பு தான். ரைட்டா? இந்த மச்சுங்கிற அட்வர்போட வெரிங்கிற பண்பு குறிக்குதுன்னா மச்சும் அட்வர்பு, வெரி அட்வர்பு. அதே மாதிரி இங்க கொண்டு போகாம இப்படிதான் கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் மச்சு அட்வர்பு, அதோட பண்பை குறிச்ச வெரி வந்திருக்கு ஒரு அட்வர்பு. இந்த வெறிய இன்னொரு பண்பு குறிக்குது, இது இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுது, இதுவும் அட்வர்பு. புரிஞ்சுதா? விவேக் புரியுதா? பாத்துங்க. சந்தோஷ் புரியுதுங்களா? எஸ் சார் புரியுது சார் புரியுது சார். ஏன்னா தலையை சுத்திண்டே புரியுது சார். புரியுது சார் புரியுது சார் புரியுது சார். வெரி வெரி குட் வெரி குட். ஸோ இது ப்ரொனவுன் இதெல்லாம் நீங்க பார்த்து இது பண்ணிக்கிங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ரெகுலரா இது இல்லாம இங்கிலீஷே கிடையாதுங்கிற வாக்கியங்கள் எடுக்க போறோம். ரைட்? இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். கிவ் மீ a moment. கிவ் என்னவா இருக்கும்? verb சார். verb, verb, மெயின் verb. மீ pronoun சார். pronoun. இப்ப சொல்லுங்க ஏ article, Determiner. ஆர்டிகல் டிட்டர்மைனர் சொல்லிக்கலாமா? அப்படியே புடிச்சுக்கலாமா? ஆர்டிகல் டிட்டர்மைனர். மொமெண்ட் நவுனா சார். பியூட்டிஃபுல். எனக்கு அவ்வளவுதான் வேணும். எனக்கு அருமையா பிடிச்சாரு. இதுதான் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல நவுனாவும் இருக்கும், வேர்பாவும் இருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ பார்த்தோம். ஐயோ அப்படியா? ஐயோ சாக்ரிஃபைஸ் நவுனா? எனக்கு தெரியாது. தியாகம் பண்றதுன்னா வேர்புன்னு மட்டும்தான் நினைச்சா. வேர்பு இருக்கு கட்டாயமா. ஆனா அதை விட பெரிய ரோல் நவுன் பிளே பண்ணும். நவுனுங்க மொமெண்ட். இதுதான் இதோட சீக்ரெட். ஒரு வாக்கியத்தை தப்பு இல்லாம அமைக்கிறது. எதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொன்னாங்கன்னா, நம்ம பேசுறப்பையோ எழுதுறப்பையோ தப்பு இல்லாம பண்றதுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பயன்படும். ஸோ கிவ் மீ a moment வந்துருச்சா? இப்ப நவுனை எங்க போடுறீங்க? டிட்டர்மைனருக்கு முன்னாடி, டிட்டர்மைனருக்கு அப்புறம் போடுறீங்க. அவ்வளோ முக்கியம், அவ்வளோ முக்கியம் அது. கிவ் மீ a moment. ரைட்? ஐ வில் கால் யூ பேக். இப்ப நான் இதை அப்படியே எடுக்கிறேன். அழகா சந்தோஷ் இப்ப சொல்லுவார் பாருங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஐ pronoun சார். supporting verb சார். ஒரு நிமிஷம் நான் செட் பண்ணிக்கிறேன். கால் யூ பேக். அப்படி ஓரளாவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐ pronoun வில் supporting verb Supporting சார். verb சார். சப்போர்ட்டிங் verb. அருமை. கால் verb சார். மெயின் verb. யூ main verb. noun சார். நவுன் இல்ல, ப்ரொனவுன். pronoun சார். பேக் adverb சார். இதுதான் அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். இது பாருங்க. ஏன் அட்வர்ப்? நான் முன்னாடி அழைக்கிறேன். ஏன்னா அது வென்னுக்கு வந்து அது பதில் கூப்பிடுறேன், சார். திரும்பி கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுறேன்? பின்னாடி கூப்பிடுறேன். எப்ப கூப்பிடுறேன்? அப்புறம் கூப்பிடுறேன். அதுதான் பேக். அப்புறம் கூப்பிடுறேன். அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. வென்னுக்கு பதில் சொல்றதுனால இதோட பண்பு இந்த இதுதான் verb. அருமை 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 அருமை. ஏன்னா இது இந்த அட்வர்பை விட கூடாது. ஒரு இதுல 4-5 அட்வர்ப் எல்லாம் இருக்கும். அப்படியே இடியாப்ப மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். நல்லா பார்க்கணும். இதுல வந்து நான் இந்த வாக்கியம் எல்லாம் எடுக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு சின்னதா இருக்கணும், இன்னொன்னு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும். இந்த ஒவ்வொரு வாக்கியமும் நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான். ஒரு படம், ஒரு இங்கிலீஷ் படம், நல்ல படம் பார்த்தா இது எல்லாமே வந்துடும். எல்லாமே வரும். இப்ப பாருங்க. ஐ எம் ஆல்மோஸ்ட் டன். இப்ப பாருங்க, கரெக்டா பாருங்க. ஐ pronoun ஏன்னா உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். ஆல்மோஸ்ட் டன். இங்க ஐ வந்து pronoun சார். pronoun, எல்லாருக்கும் தெரியும். ஆம் வந்து verb. verb. சொல்லணுமே. main verb சார். main verb சார். ஆஹா, டன் இருக்கே. subordinate supporting verb சார். supporting verb. நல்லா பாத்துக்கோங்க. Passive voice verb. இப்ப பாசிவ் வாய்ஸ்ல இருக்குது இது. அது கரெக்டா பாத்துக்கணும். சப்போர்ட்டிங் verb. கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் ரொம்ப சின்ன வாக்கியம் எடுக்குது. ஏன்னா தப்பு ரொம்ப குறைஞ்சிரும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. இப்ப நான் கிட்ட முடிக்கப்பட்டிருக்கிறேன்.
adverb சார். adverb. முக்காவாசி முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் நான் கிட்ட முடிச்சிட்டேன். முடிக்க போறேன்னு அர்த்தம் சார். முடிக்க போறேன். முடிக்கப்பட்டிருக்கிறோம். முடிக்கிறேன், கிட்டத்தட்ட முடிக்கிறேன். சோ அட்வர்ப்ல உட்காருது. இது ஏன் திருப்பி இது சொல்றேன்னா, நீங்க பேசுற ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பேசணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறப்ப தப்பே வராது. அடிச்சு சொல்லலாம், தப்பே வராது. அவ்வளோ முக்கியமானது இந்த இது. டோன்ட் வரி அபவுட் இட். நல்லா பார்த்துக்கோங்க. டோன்ட் வரி அபவுட் இட். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம் தான், ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. ஆனா முழுசா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ். டூ இந்த பாருங்க, எல்லாத்தையும் உடைக்கிற பாருங்க. டூ நாட் worry about it. இதுல வந்து என்னன்னா, தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் அடிச்சிடுங்க. டூ verb சார். supporting verb. Supporting verb. வெரி குட். தெரிஞ்சதெல்லாம் அடிச்சிடுங்க. worry main verb sir. main verb. வெரி குட். இப்ப நாட் வந்து என்னங்க, இந்த ஒரிய மாடிஃபை பண்ணுதா? கவலை. டிட்டர்மினர் சார். adverb. adverb முடிஞ்சு போச்சா? என்ன அருமையா வருது பாத்தீங்களா? adverb ஒரிய மாடிஃபை பண்ணுது, ஸ்ட்ரைட்டா மாடிஃபை பண்ணுது அந்த verb. சோ எஸ் சார். கவலைப்படாத. அவ்வளவுதான், அப்படியே அது மாடிஃபை பண்ணுது. யா அமேசிங். இட் ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். இட் அது இது ஐ வி யூ ஹி. pronoun சார். எங்க பிளேஸ் பண்றாங்க பாருங்க. முன்னாடி ஒண்ணு பாருங்க. adjectives. நவுனுக்கு முன்னாடி, நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும். அதுதான் இது ரொம்ப முக்கியமானது. பேசுனா 2 வார்த்தை உள்ளது. அப்ப இது என்னவா இருக்கும்? adjective சார். adjective sir. preposition. adjective வந்து நவுனோட பண்பை குறிக்குது. இது வந்து பொசிஷனை குறிக்குது. பாருங்க, நல்லா பாருங்க. இதை பற்றி preposition about it. do not worry about it. look at that preposition. இந்த இடத்துல என்னன்னா, do not worryங்கிற ஒரு பகுதியையும், வாக்கியத்தோட ஒரு பகுதி, இட்டுங்கிற இன்னொரு பகுதியையும் இணைக்கிற ப்ரொபோசிஷன். ப்ரொபோசிஷனோட டெஃபினேஷன் என்ன? வாக்கியத்தின் ஒரு பகுதி வாக்கியத்தின் இன்னொரு பகுதியை இணைக்க பயன்படும் சொல். ஓகேங்களா? சந்தோஷ் ஓகேவா? கோதை மேம் ஓகே சார். எல்லா வாக்கியங்களும் நீங்க பேசுற வாக்கியங்கள், பேசின வாக்கியங்கள், இல்ல பேச போற வாக்கியங்களை தான் எடுக்க போறோம். ஆனா முழுமையா புரிஞ்சுட்டு பேசணும். இட்ஸ் நாட் அ பிக் டீல். லுக் அட் தட். இட் இஸ் நாட் அ, நான் எல்லாத்தையுமே அப்படியே உடைச்சு பிரிச்சு போடுறேன். இட் இஸ் நாட் big deal. It is not a big deal. கரெக்டா தெரிஞ்சதெல்லாம் படபடன்னு அடிச்சிருங்க கோதை மேம். இட் pronoun சார். pronoun. next is supporting verb. verb. no sir, main verb sir. வேற ஏதோ verb இல்ல, main verb sir. அப்ப main verb not is. adverb இருக்கிறத is மாடிஃபை பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. adverb determiner. பேக்ல இருந்து வாங்க. ஏன்னா டிட்டர்மினர் அடிக்கலாமா டிட்டர்மினர். yes sir. big adjective. சூப்பர். அதனாலதான் இந்த டிட்டர்மினர்னு கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன்னு சொல்றீங்க. இந்த நேரம் வந்து adjective. எதுக்கு பிக்? noun சார். noun big. நவுனுங்க எது? deal sir. பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். இதுதான் கஷ்டமான ஏரியா. பெயர் சொல் போய் டீல எப்படி பெயர் சொல்ல சொல்லலாம்னா இப்படிதான் சொல்லலாம். இப்ப பாருங்க, இட்ஸ் சார் இந்த டிட்டர்மினர் வச்சு கண்டுபிடிக்கலாமா சார்? சொல்லுங்க. டிட்டர்மினர் வச்சு அது adjective தான் அப்படி predict பண்ண முடியுமா சார்? இது எதுக்காகன்னா, இது கிராமர் வேர்டா கன்சிடர் பண்ணி நல்ல क्वेश्चन. இதுக்கு தான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல adjective பொறுத்து இது வந்து ஃபங்க்ஷனல் வேர்டா இருந்தா, கிராமர் வேர்டா இல்லாம இருந்தா அட்வர்பா மாறி இருக்கும். ஏன்னா என்ன பிக்கு ஒரு பிக்கு இந்த ஒருன்னு சொல்றதுனால டிட்டர்மைன்னு ஒரு மூவ் பண்ணி அதை அட்ஜெக்டிவ் கீழே கொண்டு வந்துட்டாங்க.
அத பத்தி நீங்க worry பண்ண வேணாம். இது டிட்டர்மைனர் ஆர்டிகல்னே போடுங்க. இது அட்ஜெக்டிவ் கிடையாது. ஓகே சார். இது அட்ஜெக்டிவ் நீங்க சொல்லி சார் இது அப்படி ஒரு கேள்வி வரும். இது சரி அட்ஜெக்டிவ் பிக் வந்து அட்ஜெக்டிவ்னா அதோட பண்பை குறிக்குது. ஒரு பிக்னு வருது. அப்ப இந்த அட்வர்பா கன்சிடர் பண்ணக்கூடாது. டிட்டர்மைனர் ஆர்டிகல் தான். நீங்க ஏவை தூக்கி இட்ஸ் நாட் பிக் டீல் அப்படின்னு கூட நீங்க கரெக்டாகவும் மீன் பண்ணலாம். ஆனா ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது இது நவுன்னு தெரியணும். நீங்க நாளைக்கு பேசுறது இப்ப பாருங்க, ஐ டீல் வித் ஹிம்னு போடுறேன், இப்படி போடுறேன். அந்த இடத்துல தான் பிரச்சனை வரும் பாருங்க. ஐ டீல் வித் ஹிம். நான் அவனை கையாளுகிறேன். இங்க டீல் வெர்பு சார். அவ்வளவுதான். நான் இந்த பாயிண்ட தான் திருப்பி திருப்பி கொண்டு வரணும். இங்க நீ வந்து மெயின் வெர்பு. ஒரே வெர்பு தான் இருக்கு. ஐ டீல் வித் ஹிம். இங்க பாருங்க இட்ஸ் நாட் a பிக் டீல்னு நவுனா மாறுது. அவ்வளவு முக்கியம். அதுல இருந்து டெரிவ் பண்ணி பிக் அட்ஜெக்டிவா மாத்துறோம். இந்த ஏவ டிட்டர்மினரா மாத்துறோம். இட்ஸ் நாட் a பிக் டீல். இப்ப பாருங்க ஹிம் வந்து என்னங்க? Noun. சீக்கிரம் எதுக்கு ப்ரொனவுன் சார். pronoun. இப்ப நவுனுக்கு முன்னாடியோ ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடியோ என்ன இருக்கும்? Preposition. அவ்வளவுதான். Preposition. Preposition சார். அவ்வளவுதான். இங்கிலீஷே இவ்வளவுதாங்க. இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னா போதும். எங்க உட்கார வைக்கணும், எங்க சீட் பண்ணணும், எங்க அதை பொசிஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா போதும். ரெண்டு வார்த்தை இது மாதிரி 2 வார்த்தை வாக்கியம், 3 வார்த்தை வாக்கியம், 4 வார்த்தை வாக்கியம் இன்னைக்கு என்ன பண்றோமோ இதுல இருந்து படிப்படியா போகணும். இப்ப பாருங்க இட்ஸ் நாட் a பிக் டீல். ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அப்படியே கொண்டு போகும். இதெல்லாம் நீங்க டெய்லி பேச போற வாக்கியங்கள். ஐ Pronoun. ரியலி அப்ரிஷியேட். Adverb. Verb. அது adjective. Appreciate adjective. இது உங்களோட ஸ்கிரிப்டிங்ல வந்து படாது. Pronoun. ஐ ப்ரொனவுன். Pronoun. Yes, sir. டு ப்ரொனவுன். இட்டு ப்ரொனவுன் சார். Pronoun. Adjective. Verb sir. வெர்பு சார். அப்ரிஷியேட் வந்து வெர்பு சார். மெயின் வெர்ப். Appreciate verb. Main verb. என்னவா இருக்கும்? ரியலி வந்து Really அட்வர்பு adverb சார். sir. அவ்வளவுதான். How? நான் Howக்கு பதில் பாராட்டுறேன். சொல்லுங்க. உண்மையிலேயே பாராட்டுறேன். நான் அதை உண்மையிலேயே அதை பாராட்டுறேன். அவ்வளவு பெரிய விஷயம். நான் பாராட்டுறேன், உண்மையிலேயே பாராட்டுறேன். அந்த பாராட்டுறனோட பண்பை குறிக்குது. ரைட். இப்ப நான் ஷார்ட்டா அடிக்கிறேன். அட்வர்ப், verb, pronoun, சூப்பர். அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. இப்ப பாருங்க விவேக், பிளேஸ் பண்றப்ப இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் தான் இருக்கும். இதான் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு கிளாஸ் இருப்போம். இதோட அதை கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க அக்கு வேற அணி வேற ஒரு மெக்கானிக் எப்படி ஒரு காரோட இன்ஜினை பிரிச்சு போடுவாரோ அப்படி பிரிச்சிடணும். ஐ am feeling better now. Look at that. I am am feeling better now. no. நல்லா பாருங்க. அப்படியே கடகடன்னு நடிக்கலாம். ஐ I pronoun சார். Pronoun. சூப்பர் சப்போர்ட்டிங் வெர்பு am. Supporting. சூப்பர். ஃபீலிங் வந்து மெயின் வெர்பு. இப்ப சொல்லுங்க. ஐ am feeling Adverb Adverb better sir. வந்து Adverb adverb. adverb. ரெண்டுமே adverb. வெரி குட். எப்ப 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 எப்படி 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 நல்லா எப்படி நல்லா ஃபீல் பண்றேன். எப்ப இப்ப எப்ப இப்ப எப்ப இப்ப அவ்வளவுதான். சோ இதுக்கு கீழே நீங்க வந்து ஹவுங்கிறத ஆன்சர் பண்ணுறது. எப்படி இருக்கப்ப நல்லா ஃபீல் பண்றேன். இப்ப பரவாயில்ல நல்லா. when எப்ப when. when அவ்வளவுதான். அட்வர்ப் வந்து அவ்வளவு பெரிய ரோலு. நவுனுக்கு அவ்வளவு பெரிய மல்டிபிள் ரோலு. நவுன் வந்துக்கு அந்த ஒரு வார்த்தை மல்டிபிள் ரோல்ஸ் இருக்குது. இதெல்லாமே இங்கிலீஷ் ஸ்கூல்ல ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயம். தமிழை நினைச்சு நம்ம குழம்பிடக்கூடாது. தட் சவுண்ட்ஸ் குட். இது அருமையான ஒரு கான்செப்ட். இது முக்கியமான ஒரு கான்செப்ட். இதுவும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு கான்செப்ட். தட் சவுண்ட்ஸ் குட் தமிழ் என்ன? அந்த அந்த சத்தம் சத்தம் நல்லா நன்றாக இருக்கு. இல்ல இல்ல. தட் சவுண்ட்ஸ் குட்னா அது கேட்க நல்லா இருக்கு. கேட்கறதே கிடையாது. கேட்கறதே கிடையாது. அது நல்லா இருக்கு அந்த மாதிரி. ஈஸ் குட். நோட் பண்ணிக்கிங்க.
சவுண்ட்ஸ்ங்கிறது ஸ்டாட்டிக் வெர்பு, இதுக்கு மீனிங் வேற. அந்த சவுண்ட் கிடையாது. தட் சவுண்ட்ஸ் குட்னா நல்லது மாதிரி இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, கேட்க. இப்ப பாருங்க, ஏன் நல்லா இருக்குன்னா இந்த சவுண்ட்ஸை தூக்கிட்டு இஸ் போட்டாலும் ரெண்டு மீனிங் ஒண்ணுதான். தட் சவுண்ட்ஸ் குட், தட் இஸ் குட். இஸ் குட்னா 100% நல்லா இருக்கு, சவுண்ட்ஸ் குட்னா 90% நல்லா இருக்கு. புரியுதுங்களா? கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆனா வந்து இஸ் குட்னா 100% சூப்பர், சவுண்ட்ஸ் குட்னா 90%. இது வரலும் நல்லா போயிட்டு இருக்கு, இது வரலும் நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. தட் வந்து என்னது? அடிக்கலாம் pronoun, அவ்வளவு. pronoun, pronoun இல்ல சார். that pronoun. இப்ப குட் வந்து என்னது? adjective, அட்ஜெக்டிவ். இப்ப என்ன தெரியுங்களா முக்கியமானது? இங்க முக்கியமா ஒண்ணே ஒண்ணு பாருங்க, அட்ஜெக்டிவ் இருக்குது, ஆனா இது வேர்ப் பார்த்து வேர்ப் இருக்குதுங்க. நல்லா பாருங்க, இங்க வேர்ப் இருக்கு. அப்ப இங்க அட்வர்ப் தானே இருக்கணும், இங்க அட்வர்ப் தானே இருக்கணும். எதுக்கு அட்ஜெக்டிவ் இருக்குன்னா எஸ் ஒரே அதை நன்றாக இருக்கிறது pronoun வந்து குறிக்கிறது சார். pronoun pronoun வந்து நன்னா இருக்குன்னு சொல்றது சார். வெரி குட், வெரி குட். இதுக்கு பேரு அப்படி சொன்னா அதுக்கு பேரு லிங்கிங் வேர்ப். எழுதிக்கிங்க, லிங்கிங் வேர்ப். லிங்கிங் வேர்ப் இன்னொரு பேர் வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்னு வந்து ஸ்டாட்டிக் வேர்ப். இதை சொல்லிடுறேன் கரெக்டா, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். இங்க ஸ்டாட்டிக் வேர்ப் வந்து சவுண்ட்ஸ், இது வந்து சவுண்ட்ஸ். சவுண்ட்ஸ்ங்கிறது ஸ்டாட்டிக் வேர்புக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஸ்டாட்டிக் வேர்ப், இந்த ஸ்டாட்டிக் வேர்ப் 20-25 வேர்ப் இருக்கு. இஸ் மாதிரி இந்த லிங்கிங் வேர்ப் 20-25 வேர்ப் இருக்கு. இந்த 50 வேர்பையும் நீங்க அதுக்கு மெயின் வேர்பாவும் ஆக்ட் பண்ணி, இந்த இஸ் புரியுதுங்களா? சப்போர்ட்டிங் வேர்பு இங்க இதுதான், மெயின் வேர்பு இதுதான், ஒரே வேர்பு இருக்குது. இது புரியுதுங்களா? இந்த இஸ் வந்து இந்த லிங்கிங் வேர்ப் போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. லிங்கிங் வேர்ப் இஸ் ஈக்குவல் டு இஸ். ஸ்டாட்டிக் வேர்பு இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். இது நார்மல் வேர்பு கிடையாது. நார்மல் வேர்புக்கு பேரு டைனாமிக் வேர்புமாங்க. டைனாமிக் வேர்புனா ஆக்ஷன் வேர்ப். இப்போ ஜம்ப் அப்படின்னு போறேன்னு வச்சுங்க, ஜம்ப்னு போறேன்னு வச்சுங்க, டைனாமிக் வேர்ப் கனெக்ட் பண்ற பாருங்க, கரெக்டா பாருங்க. ஐ ஜம்ப். ஐ ஜம்ப்டு ட்வைஸ். இதுக்கு என்ன அர்த்தங்க? நான் 2 முறை குதித்தேன். இப்ப சொல்லுங்க, ஐ வந்து ப்ரொனவுன், ஜம்ப்டு என்னது? மெயின் வெர்பு சார். main verb. இது ட்வைஸ்ங்கிறது என்னது? அட்வெர்பு adverb சார். sir. எத்தனை வாட்டி, எத்தனை how many? 2 முறை. வெரி குட், வெரி குட். இப்ப அப்படியே மாத்திர பாருங்க, நல்லா பாருங்க. ஐ சவுண்ட் பேட். நான் இப்படி போடுறேன், ஐ சவுண்ட் பேட்னு போடுறேன், நல்லா பாத்துக்கோங்க. இந்த வேர்ப அப்புறம் இந்த ட்வைஸ்ன்னு சொல்லி அட்வர்பா மாறுது. இங்க சவுண்டுங்கிறது பாருங்க மெயின் வேர்பு, கரெக்டா போடுறேன், ஸ்டாட்டிக் வேர்புன்னு போடுறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஐ வந்து ப்ரொனோனா, இது இது என்ன? பேட் வந்து என்னது? பேட் வந்து என்னது? adjective, adjective sir. Adjective. இப்ப அப்படியே கொஞ்சம் சின்னதா சேஞ்ச் பண்ண, ஈட் smells. இப்ப ஸ்மெல் வந்து ஸ்டாட்டிக் வேர்பா இருக்குமா, டைனாமிக் வேர்பா இருக்குமா? dynamic verb sir.
வெரி குட். இதுதான் சொன்னீங்க. ஜம்ப்ல வந்து டைனாமிக் டைனாமிக்னு போடுங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நீங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இங்க ஸ்மெல்ஸ் வந்து என்ன இது ஸ்டாட்டிக்கா டைனாமிக்கா? டைனமிக் சார். ஓ ஓ Static. ஸ்டாட்டிக். ஸோ இது முக்கியமானது. இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா இந்த எதுக்கு சொல்றோம்னா இட் ஸ்மெல்ஸ் குட் இருக்குல்ல, இந்த ஸ்மெல்ஸ்க்கு பதில் இட் இஸ் குட்னு போட்டாலும் ஒண்ணுதான். அது இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இது பண்ணும். இட் ஸ்மெல்ஸ் குட், இட் சவுண்ட்ஸ் குட். இதுல வந்து இட்டுங்கிறது ப்ரொனவுனு. இது வந்து ஸ்டாட்டிக் வெர்பு. இது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இந்த பாயிண்ட் அப்படி இருக்கட்டும். நம்ம திருப்பி வருவாங்க. இட் டசன்ட் மேட்டர். இட் டசன்ட் மேட்டர். அந்த அந்த ஸ்டாட்டிக் வெர்பை பத்தி நிறைய பார்க்க போறோம். இட் டஸ் நாட் மேட்டர். எஸ். இப்ப சொல்லுங்க, இட் என்னது? ப்ரொனவுன் சார். Pronoun. ப்ரொனவுன். மேட்டர் என்னது? கரெக்டா சொல்லுங்க. மேட்டர் பார்த்து சொல்லுங்க. noun sir. மேட்டர் என்னது? Noun sir. ஓ ஓ adverb sir. நோ, எங்கேயோ தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? அதனாலதான் கவனம். Matter. கோதை மேம் உங்களை சொல்ல முடியும். இப்ப கொண்டு வரலாம். Adjective. Adjective, sir. Adjective. நாட் என்னது? Adverb. 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 எதை மாத்துது? மேட்டர் நாட் மேட்டர். அட்வர்பு சார். மேட்டர். Verb. Oh. இது என்னது? சப்போர்ட்டிங் verb. இதுதான் நீங்க வந்து தடுமாறுறதுக்கு ஒரு காரணம். என்ன? மெயின் verb போட்டலாமா? ரெண்டுத்தையும் கூட்டி பாக்குறீங்களா? ஏன் சார் டஸ் பிளஸ் மேட்டர் என்னங்க? சார் டஸ் பிளஸ் மேட்டர் என்ன? Matters. மேட்டர். இன்னொரு சொல்லுங்க. Matters. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதான் பாயிண்ட். நீங்க படிச்சத அப்படி இறக்கணுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ இறக்கணும். இந்த மேட்டர்ஸ் தான் ரெண்டா உடைச்சு நெகட்டிவா போடுறாங்க. கோதை மேம் புரியுதுங்களா? Yes, sir. இதுல உள்ள 100 வாக்கியத்தையும் அக்கு வேற அணி வேற பிரிச்சு. இப்ப மேட்டருக்கு வந்து அடுத்த செகண்ட் இது என்ன சார் வெர்புக்கு? இப்ப பாருங்க, ஐ மேட்டர் மேட்டர்ட் மேட்டர்ட் மேட்டரிங் மேட்டர். ஓகே ஓகே சார். மேட்டர் ஓகே. ஐ லைக் தட் மேட்டர். இப்ப போடுங்க. இப்ப போடுங்க. சந்தோஷ் மேட்டர் என்னங்க இங்க? I like that. Sir, இங்க noun sir அது matter. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். தட் என்னங்க இங்க? Sir, இது வந்து adjective sir. பியூட்டிஃபுல். Matter ஓட பண்பு. அடிச்சு உடைச்சிட்டாரு பாருங்க. ஏன்னா ப்ரொனவுனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இங்க லைக் லைக் வந்து Like. வெர்பு இது சார். verb sir. Main verb. அடிச்சது ப்ரொனவுன். Pronoun. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து மேட்டர் வந்து நவுனா இருக்கு, இங்க மேட்டர் வந்து வெர்பா இருக்கு. இதுதான் சொல்ல வந்தேன். இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல இருந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா பளிச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வெர்பா நவுனா எங்க உடைக்கிறாங்க, எங்க நெகட்டிவ்ல போடுறாங்க, எங்க நாட்டை போடுறாங்க. இங்க தட்டு வந்து எப்பயும் ப்ரொனவுனா வரும். இந்த இடத்துல பாருங்க அட்ஜெக்டிவ் வந்து நிக்குது. எந்த மேட்டர் அந்த மேட்டர், எந்த மேட்டர் அந்த மேட்டர். ஸோ அந்த நவுனோட பண்பை குறிக்குது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்னொரு 10 எக்ஸசைஸ் நம்ம பண்ணோம்னா நாய்க்குட்டி மாதிரி பளிச்சுன்னு ஒடியாரு நம்மள்ட்ட. இந்த லெட்டு நான் தனியா எடுத்து உங்களுக்கு பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதை பண்றேன் பாருங்க. ஐ எம் நாட் ஷுர். இது எல்லாம் இந்த வாக்கியம் எல்லாமே தரவா இருக்கணும் நீங்க. ஏன்னா டெய்லி நீங்க பேச போற வாக்கியங்கள் தான் இதெல்லாம். யாராவது கேள்வி கேட்பாங்க, நீங்க இதை பதில் சொல்லுவீங்க. ஐ எம் நாட் ஷுர். நான் ஒரு ஐ வந்து என்னது? Pronoun. வெரி குட், வெரி குட். ஆம் வந்து என்னது? வெர்பு Verb. சார். Verb. Supporting verb. Main verb. Supporting verb.
Main verb. ஓ மெயின் வேற ஓகே வேர்பே இல்லையே, வேற வேர்பே இல்லையே. சந்தோஷ் ஷூர் என்னது? ஓகே சார் நான் ஷூர் வந்துட்டு adjective. நல்லா சொல்லுங்க. Noun, sir. நவுன் சார் நவுன் ஓ சார் அப்படி அப்படி நவுன் ஷூர்னு கிடையாது, ஷூரிட்டில தான் வந்திருக்கணும். சார் இது அட்ஜெக்டிவ் சார். Adverb sir. அட்ஜெக்டிவ் நல்லா பாத்துக்குங்க. இது எப்படின்னு நான் கொண்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருவோம். இதை நான் எப்படின்னு கொண்டு வர்றேன். நல்லா கேர்ஃபுல்லா இருங்க. நாட்டு Adverb sir. அட்வர்ப் சார் அட்ஜெக்டிவோட பண்பு சொல்லுங்க. நான் இருக்கிறேன், நான் இல்ல அப்படிங்கிறது இருக்கிறேன்னா இல்லடா மாத்துது. இப்ப பாருங்க, நாட்டை தூக்குறேன். இப்ப புரியுதான்னு பாருங்க. ஐ ஆம் ஷூர். அப்படியே பாருங்க, கவனம் ஃபுல்லா இங்க இருக்கட்டும். ஐ ஆம் ஹங்கிரி. அப்படியே இருக்கட்டும். ஐ ஆம் ஆங்கிரி. சந்தோஷ் இப்ப எனக்கு சொல்லுங்க, ஐ வந்து என்னது? Sir, pronoun. சார் ஐ ப்ரொனவுன் சார் மேம். ஆம் வந்து என்னது? வெர்பு Verb, சார் sir. மெயின் வெர்ப் மெயின் verb. ஹங்கிரி. நான் பசியா இருக்கேன். அட்ஜெக்டிவ் சார் Adjective. அட்ஜெக்டிவ் சார் Adjective. இங்க சொல்லுங்க pronoun verb angry. ப்ரொனவுன் வெர்ப் அட்ஜெக்டிவ் Adjective. இப்போ நான் உறுதியா இருக்கேன். இப்ப ஷூர் என்னவாங்க? அட்ஜெக்டிவ் சார். Adjective. அட்ஜெக்டிவ் தான் சார் நெகட்டிவா மாத்துறாங்க, அவ்வளவுதான். இந்த சைடு verb நீங்க மாத்தினாலும் இது adverb தான். adjective மாத்தினாலும் adverb தான். புரியுதுங்களா? adjective மாத்தினாலும் adverb தானே. இப்பதானே பார்த்தோம். ஆமா. அட்வர்ப் தான் சார் verb மாத்தலாம், adjective மாத்தலாம், இன்னொரு adverb மாத்தலாம் இல்லைங்களா? ஆமா. எஸ் சார் அங்கேருந்து போனாலும் அது adverb அடிக்குது, அங்கேருந்து போனாலும் adverb அடிக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதை வச்சு நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ ஐ எம் டால் வந்துரும் உங்களுக்கு. ஐ எம் நாட் டால்னு போடுறேன், கிளீனா வந்துரும். நீங்க லெஃப்ட்ல இருந்து போனாலும் அதே ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகும். ரைட்ல Pronoun. Main verb. அட்வர்ப் அட்ஜெக்டிவ் Adverb. Adjective. adjective. இப்ப அதுல வந்து ஒரு 10 வெர்புக்கு மேல இந்த ஸ்டாட்டிக் வெர்ப் இருக்கு. அது நம்ம ஒரு தனி இதா எடுப்போம். அதுல வந்து நிறைய வார்த்தை நீங்க அதை பார்த்துக்கணும். இப்ப பாருங்க, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஐ டிட் Pronoun. ப்ரொனவுன் Pronoun. டிட் நாட் ஓகே எக்ஸ்பெக்ட் தட். தட். இப்ப அப்படியே வரிசையா சொல்லிட்டே வந்துருங்க. ஐ ப்ரொனவுன் ப்ரொனவுன் டிட் சப்போர்ட்டிங் வெர்ப். Supporting verb. சப்போர்ட்டிங் வெர்ப் நாட் அட்வர்ப் நாட் வந்து அட்வெர்ப். எக்ஸ்பெக்ட் மெயின் வெர்ப். Main verb. மெயின் வெர்ப் தட். அதனை நான் அதனை Pronoun, sir. எதிர்பார்க்கவில்லை. Adverb. 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 ப்ரொனவுன் ப்ரொனவுன் சார் ப்ரொனவுன் யாரு pronoun. எதுங்கிறது இது பாருங்க. இது வந்து ஏன்ங்கிறது கிடையாது. எது எது எது. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இட். கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். அப்புறம் சார் தட் வந்து ப்ரொனவுனா சார்? சொல்லுங்க. தட் வந்து ப்ரொனவுனா சார்? டிட் எது சொல்றீங்க? தட். That. தட் Pronoun. ப்ரொனவுன். இந்த இடத்துல தட் ப்ரொனவுன். இங்க தான் வேறு. இங்க பாருங்க, இட்டு தட்டு அட்ஜெக்டிவ். எந்த மேட்டர் அந்த எந்த மேட்டர் அந்த மேட்டர். இது வந்து அதுன்னு வருது. எது அது. இட்டுக்கு பதில் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் இட்டு போடுங்க. வந்துருமா? வந்துருமா? ஓகே சார். இட்டுக்கு பதில் தட்டு. அவ்வளவுதான். சோ அந்த பொசிஷன் தான் முக்கியம். ப்ரொனவுன் கிளீன் அடிச்சாரு சந்தோஷ். கிளீன் அடிச்சாரு. சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்ப். Main verb. அந்த அந்த மாறவே மாறாது. நீங்க ஒவ்வொரு Adverb. ஒர்க் பண்ண நீங்க தரவாயிட்டே இருப்பீங்க. Adverb. சூப்பர். அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்துடும். சும்மா கேஷுவலா வந்துடும். டேக் யுவர் டைம். இப்ப பாக்குறோம். சார் இந்த மூணுத்துக்கு நீங்களே சொல்லுங்க, எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம். டேக் யுவர் டைம். சார் டேக் வந்து மெயின் வெர்ப் சார். வெரி குட். யுவர் வந்து ப்ரொனவுன் சார். ப்ரொனவுன் சொல்ல முடியாது.
இல்ல சார் டயத்துல இருந்து வாங்க. டைம் நவுன் சார் டைம் டைம் நவுன் நவுன் சார். இன்னொரு டைம் நிமிஷம். நவுன் சார் யுவர் அப்ஜெக்டிவ் சார் Adjective. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யாரோட டைம்? உன்னோட டைம். டிட்டர்மைன் சொல்ல தப்பு கிடையாது. Terminal. டிட்டர்மைன் பண்ணுது எது டயத்தை, யாரோட டயத்தை? உங்க டயத்தை. சோ நீங்க இது போட்டு குழப்பிக்க வேணா, அட்ஜெக்டிவ் வச்சிருங்க, அவ்வளவுதான். ஏன் சார் எங்க தப்பு பண்ணணும்னு தெரியுங்களா? பேக்ல இருந்து சில வாட்டி ஒர்க் பண்ணணும். நவுனை ஐடென்டிஃபை பண்ணணும், மெயின் வேர்பை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு வாக்கியத்துல எப்பயுமே மெயின் வேர்பையும் நவுனையும், மெயின் வேர்புனாலே சப்போர்ட்டிங் வேர்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு, நவுனு தான் ரொம்ப முக்கியம். இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல நம்ம தடுமாறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ் பொசிஷனிங் இங்கிலீஷ் பொசிஷனிங் டோட்டலா வேற. அப்படிங்கிறதுனாலே தடுமாறும். இந்த இங்கிலீஷ் பொசிஷனிங் அது அந்நிய மொழியா இருக்கிறதுனால நம்ம கூர்ந்து கவனிச்சு அதை தரவு பண்ணணும். ஐ கான்ட் வெயிட் ரொம்ப ஈஸியா அடிக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐ கேன் நாட் வெயிட். ஐ cannot வெயிட். அடிக்கலாம். விவேக், ஐ வந்து ப்ரொனவுன் சார். கேன் கேன் வந்து மாடல் வெர்பு. மாடல் வெர்பு. அப்போ எல்லா மாடல் வெர்பும் மாடல் வெர்பு. வெரி குட். நாட் வந்து அட்வெர்பு. Adverb. வெரி குட். வெயிட் வந்து வெர்பு சார். மெயின் வெர்பு. மெயின் வெர்ப்ஸ். வெரி குட், வெரி குட். விவேக், இதுல எதுவும் டவுட் இல்ல? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஈஸியா இருக்குங்க சார். ஐ டோன்ட் மைண்ட். நல்லா பாத்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆங்கிலத்துக்கே உரித்தானது. ஐ டோன்ட் மைண்ட், ஐ டு நாட் மைண்ட். கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க. மைண்ட் I ஐ pronoun. ப்ரொனவுன் சார். Pronoun. மைண்ட் வந்து வெர்பு சார். எக்ஸலண்ட். Main verb, sir. இது டு supporting verb. வந்து சப்போர்ட்டிங் Supporting வெர்பு. Mind, main verb, not adverb. சூப்பர் 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 சூப்பர். இதுல முக்கியமா நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா, அது வேர்பா நவுனா? ஐ டு நாட் மைண்ட். இப்ப பாருங்க, he has a great mind. he has a great mind. இப்ப எனக்கு சொல்லுங்க, he ஹி வந்து Noun. ப்ரொனவுன் சார். Pronoun. has ஹாஸ் வந்து வெர்பு சார். என்ன மாதிரி verb? Support. சப்போர்ட்டிங். Main. Minor. Supporting verb. Supporting கிடையாது. சப்போர்ட்டிங் வெர்பு சார். Main verb. மெயின் வெர்பே சார். ஒரே verb தான் இருக்கு. அதான். கூடாது. யா. Determiner. ஓகே. கிரேட். Great adjective. அட்ஜெக்டிவ். இப்ப சொல்லுங்க. மைண்ட் வந்து நவுன் சார். Noun. அவ்வளவுதான். இன்னைக்கு கிளாஸ் வந்து இந்த கிளாஸ்ல கத்துக்கிட்ட இது மெயின் வேர்பு, மைண்ட் மெயின் வேர்பா இருக்கு விவேக். இங்க இந்த அதே மைண்ட் இங்க நவுனா இருக்கு. அட்ஜெக்டிவ் முன்னாடி உட்காரு. இது சப்போர்ட்டிங் மெயின் வேர்பு எல்லாமே ஒரே வேர்பு தான் இங்க. மெயின் வேர்பு. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ இதுதான் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் போவோம். அதே வார்த்தை வேர்பா இருக்கும், அதே வார்த்தை நவுனா இருக்கும். எந்த மொழியிலும் இல்லாத ஒரு பெரிய விந்தை அதுதான். அதனாலதான் நம்ம தடுமாறுறோம். எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல தடுமாறதுக்கு காரணம் ஐஎம் இன் ஹரி. அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். ஐஎம் இன் ஹரி. விவேக், ஐஎம் இன் ஹரினா என்ன அர்த்தம்? நான் அவசரத்துல இருக்கேன். ஐ ஆம் இன் ஹரி. அப்படி அடிக்கலாம். ஹரி வந்து என்னது? அவசரத்தில் இருக்கிறேன். Adjective. ஓ நவுன் சார். முன்ன உள்ளதை பார்த்தாலே தெரிஞ்சிருமே. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறது? மேம், ஹரி என்னது? நவுன் சார். Adjective, sir. ஹரி என்னது? எங்க நீங்க முன்னெல்லாம் பார்க்கவே இல்லையே. நீங்க பார்க்கலையே. சார் நவுன் சார். இன்னொரு சொல்லுங்க. நவுன். நவுனு. ஓ, இங்க போடலாமா டிட்டர்மைனரு? டிட்டர்மினர் சார். ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணும். ஒன்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி.
இப்ப இந்த பகுதி ப்ரிப்போசிஷன் சார். In preposition. ப்ரிப்போசிஷன். ஐயாமையும் ஹரியும் ரெண்டு பார்ட்டை கனெக்ட் பண்ணுது. வெரி குட். மெயின் வெர்பு சார். ஆம். அவ்வளவுதான். Pronoun. pronoun. Hari கஷ்டப்பட்டு எப்படி noun? அடிக்கணும். Sir, Sir, சொல்லலாம். Hari எப்படி சார் noun வரும்? இதுதான் துரிதம். துரிதம், துரிதத்தில் இருக்கிறேன். துரிதம், புரியுதுங்களா? துரிதத்தில், துரிதத்தில். ஓகேவா? ஓகேவா? துரிதம், துரிதத்தில். நீங்க நவுனு தமிழ் மாதிரி நினைக்காதீங்க. இங்கிலீஷ்ல பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. தமிழ்ல தனி வார்த்தை துரிதம்னு. இப்ப பாருங்க, ஐ ஹரிஹிம் இங்க போடுங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஐ ஹரிஹிம்னா என்ன அர்த்தம்? அவனை நான் என்ன பண்றேன்? அவனை நான் என்ன பண்றேன்? அவசரப்பட்டு. அவசரப்பட்டு. அவசரப்படுத்துகிறேன். இப்ப ஹரி சொல்லுங்க, என்னது? Verb. வெர்பு. அதேதான். மெயின் verb. இங்க மெயின் வெர்பு, இங்க இது நவுன். இப்ப ஒத்துக்கிறீங்களா கோதை மேம்? இது Yes, verb. sir, yes, sir. Yes, sir. அது இங்கிலீஷை பொறுத்த வரணும். No இதுதான் confusion. Okay. இந்த பிரச்சனையே. நீங்க வந்து யூனிக்னஸா எடுத்துக்கலாம். ஐ அக்ரி வித் யூ. ஐ அக்ரி வித் யூ. அப்படியே கணக்கு நடிச்சிடலாமா? யூ, யூ Noun. நவுன். Pronoun. 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 முன்னாடி என்ன இருக்கும்? இது சார் Preposition. Preposition. ப்ரிப்போசிஷன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ப்ரொனவுனுக்கு முன்னாடி, நவுனுக்கு முன்னாடி, நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி கிராமட்டிக்கலா இருக்கிறது இதுதான். இப்ப ஐ அக்ரி, அக்ரி. மெயின் வெர்பு. Main verb. ஐ, Pronoun. Pronoun. ப்ரொனவுன் சார். அவ்வளவுதான். விவேக் அடிக்கடி கேட்பாரு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுத்துருவீங்களான்னு. எடுத்தாச்சு, ரைட்? Okay, sir. Thank you, sir. ஐயா, ரொம்ப சிம்பிளான இதை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போக போக கஷ்டமானதெல்லாம் படிக்கலாம். இப்ப சொல்லிடலாமா? I ஐ pronoun. யூ ப்ரொனவுன் சார். You pronoun. ப்ரொனவுன். You pronoun. ஆம் வெர்பு. Of preposition. Of மெயின் வெர்பு preposition. சார். வெரி குட். Proud. Proud Main of verb. இங்க noun phrase தான் sir. Main verb. விவேக் ஏதோ கேட்கிறாரு. இப்ப பாருங்க, யூ வந்து ப்ரொனவுன். Proud of youங்கிறது noun phrase தான் sir. Proud of you noun phrase தான் sir. இன்னொரு வாட்டி சொல்லுங்க விவேக். கேள்வி கரெக்டா கேளுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. Proud of youங்கிறது noun phrase தான் sir. இல்ல இல்ல, இப்ப பாருங்க, இது ப்ரொனவுனு, ப்ரொனவுன் முன்னாடி இருக்கு. இது ஒரு ப்ரொனவுனு, இது வந்து வெர்பு, மெயின் வெர்பு. ப்ரௌடு வந்து அட்ஜெக்டிவ் சார். மெயின் வெர்ப் வந்து லிங்கிங்கா இருக்கு, லிங்கிங்ல இருக்கு. எனக்கு யாம், சோ அட்ஜெக்டிவ். Adjective. அவ்வளவுதான். இன்னொரு 10-15 நீங்க போட்டீங்கன்னா கடகடன்னு ஒடியாந்துரும். கடகடன்னு ஒடியாரும். இப்ப ஏன் சார் பிரமாதமா சொன்னாரு. அடுத்தது பார்க்கலாம். நம்ம எது வேணாலும் இது பண்ணலாம், ஆனா சின்ன இதா பார்த்துக்கணும். தட் இஸ் எனஃப். தட்ஸ் எனஃப் வந்து ரெண்டா பிரிச்சிருங்க நீங்க. சோ தட் நீங்க கரெக்டா ஃபிகர் அவுட் பண்றதுக்கு சரியா இருக்கும். தட் வந்து ப்ரொனவுன் சார். Pronoun. இட் யாரு சார்? சூப்பர். ஈஸ் Is the வந்து main மெயின் verb. வெர்பு. Main verb. மெயின் வெர்பு, லிங்கிங் வெர்பு. அட்ஜெக்டிவ் சார். எனஃப் வந்து அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான் முடிஞ்சது. இது லிங்கிங் வெர்பா இருக்கிறதுனால லிங்கிங் வெர்ப் எல்லாமே மெயின் வெர்பு தான். மெயின் வெர்புங்க லிங்கிங் வெர்பு ரெண்டுமே இஸ். அவ்வளவுதான். அருமையா சொன்னாரு. இப்ப வந்து ஐ ஆம், இப்ப ஐ ஆம் டால்ங்க, தட் இஸ் எனஃப். எல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. ஐ ஆம் ஆன் யுவர் சைடு. இது எடுப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஐ ஆம் ஆன் யுவர் சைடு. ஐ ஆம் ஆன் யுவர் யுவர் சைடு. அப்படியே ஒண்ணு ஒண்ணா கொண்டு வருவோம். ப்ரொனவுன். ஐ, ஐ ப்ரொனவுன். Pronoun.
am வந்து மெயின் வெர்பு. main verb. மெயின் verb very nice. And preposition, Preposition, pronoun, pronoun, Determiner. pronoun சொல்லக்கூடாது இல்லையா? pronoun சொல்லக்கூடாது இல்ல? determinant, Determiner. வேற என்ன இருக்கலாம்? adjective சொல்லலாமா? Adjective, sir. adjective சொல்லலாம். யாரோட சைடு? உங்க சைடு. உங்க சைடு. குவாலிஃபை பண்ணுதா? சைடு வந்து adverb. ஓ சைடு வந்து Noun. யாரோட சைடு? விவேக் adjective, nouns, நவுனு முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். யாரோட சைடு? உங்க சைடு. நான் இருக்கேன், உங்க சைடுல இருக்கேன். உங்க side. விவேக் இதுல என்ன கஷ்டம்? சைடு நவுன் அடிக்கணும். எடுத்தோடனே நவுனை தான் பார்க்கணும், ரோபை தான் பார்க்கணும்னு சொல்றது அதுக்குதான். இன்னொன்னு பண்ணலாம், தைரியமா இன்னொன்னு பண்ணிடலாம். நான் அதுக்கப்புறம் உங்களை எழுத்து பிடிச்சி நிக்க மாட்டேன். இப்ப பாருங்க, நல்லா பாத்துக்குங்க. ஐ ஆம் பிஸி ரைட் நவ். கரெக்டா கொண்டு வாங்க கோதை மேம், கரெக்டா கொண்டு வாங்க பாப்போம். I pronoun, I sir. pronoun, வெரி குட், Am am main verb. main verb, வெரி குட். Adjective, busy busy adjective. adjective, இந்த நீங்க லிங்கிங் வெர்புங்கறத மைண்ட்ல வச்சுங்க எப்பயுமே. உடனே அது அட்ஜெக்டிவா மாறிடுது. adjective. இது வந்து adverb சார். பியூட்டிஃபுல். இப்ப பாருங்க எப்படி Now adverb, right. ஐ எம் பிஸி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் ரொம்ப பரபரப்பா இருக்கேன். எப்ப 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 இப்ப adverb. Adverb, இல்ல, ரைட் நோ. இப்ப அதுக்குள்ள அந்த இப்பக்குள்ளேயே இன்டென்சிஃபை பண்ணுது பாருங்க. ரைட் நோ, வெரி குட். now, ஆல் ரைட். இன்னும் ஒண்ணு பண்ணிடலாமா? முடியுமா? ஓகே, அதான் சார். பண்ணலாம் சார். வெரி குட். இன்னும் ஒரு நல்லதா ஒண்ணு எடுப்போம். எடுத்துட்டு டோன்ட் கிவ் அப். டோன்ட் கிவ் அப். Do not Do not give up. நல்லா பாத்துக்கோங்க விவேக். இதுல ஒரு சிம்பிள் இதுதான், அதுக்காக தான் இதை எடுக்கிறேன். ஆனா முக்கியமானது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். Do not give up. Supporting verb சார். Supporting verb, ஓ யா, Supporting. சப்போர்ட்டிங் வெர்ப். நீங்க கரெக்ட். நீங்க சொல்ல சாரி, சப்போர்ட்டிங் வெர்ப். இந்த இடத்துல நாட் வந்து அட்வர்ப்னு போட்டு Adverb சார். Adverb. இப்ப Give வந்து main verb சார். இது என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃப்ரேசல் வெர்ப்னு போடணும். oh, give up, ஃப்ரேசல் வெர்ப் எப்படி உடைப்பீங்க? சார் சொன்ன மாதிரி தான். மெயின் வெர்ப், அட்வர்ப். மெயின் வெர்பையும் ஒரு அட்வர்பையும் கூட்டி ஃப்ரேசல் வெர்பா மாத்திடுறாங்க. புரியுதுங்களா விவேக்? Free, sir. கிவ் அப். கிவ் அப், இந்த கிவ் மாடிஃபை பண்ணி கிவ் அப் மாடிஃபை பண்ணதா அட்வர்ப். ஆனா கிவ் அப் ரெண்டுத்தையும் சேர்க்கிறப்ப குட்டிங்கிற மீனிங்ல வரும், மீனிங் மாறும். ஆனா ஒரு மெயின் வெர்பையும் ஒரு அட்வர்பையும் சேர்த்தா ஃப்ரேசல் வெர்ப் வரும். அந்த ஃப்ரேசல் வெர்போட மீனிங் வந்து மாறி இருக்குங்கிறதுனால ஃப்ரேசல் வெர்புங்க. ஓகே, இதுதான் சொல்ல வந்தது. நானு இப்ப முக்கியமா நம்ம செவ்வாய்க்கிழமை கிளாஸ்ல ஒரு 40-50 ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஏன்னா இப்ப ஓரளவு உங்களுக்கு வந்துருச்சு. இதையும் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கடகடன்னு எல்லா டாப் 100 காலையில இருந்து நைட் வரலும் பேசுற டாப் 100 சென்டென்சஸ் போட்டிருக்கேன். அதை அப்படியே ஃபிகர் அவுட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த சின்ன வாக்கியமும் தப்பு இல்லாம பேசலாம். சின்ன வாக்கியத்துல இருந்து அடுத்த ஸ்டேஜ் பெரிய வாக்கியத்துக்கு போயிடலாம். நான் அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோவை. சார் இந்த ஹோம்ஒர்க் எப்படி சார் பண்ண? இப்போ இது ரெண்டுமே அனுப்புறீங்களா சார்? இதை நான் அனுப்புறேன். இந்த எக்ஸலையும் அனுப்புறேன், எல்லாமே நான் அனுப்புறேன். ஆனா அந்த வீடியோ நீங்க பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நவுனு வேர்பை பத்தி ஹரின்னு ஆரம்பிச்சு மேட்டர்ல இருந்து மைண்ட் வரணும், நிறைய வார்த்தை டிஸ்கஸ் பண்ணணும். அத்தனை வார்த்தையும் வர்பா மாத்தலாங்கிறது தான் ஆங்கிலத்தோட தனித்தன்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். விவேக், அது கிளியரா புரிஞ்சுதுல விவேக் உங்களுக்கு? புரிஞ்சுங்க சார். அந்த பாயிண்ட்டுக்காக தான் வந்தேன். இப்ப செவ்வாய்க்கிழமை கிளாஸ்ல கேஷுவலா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் இப்போ இந்த ஹோம்ஒர்க் எப்படி சார் செய்யணும் இதுக்கு நாங்க? ஓகே, இதுல வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 100 அனுப்பி விடுறேன் உங்களுக்கு சார். இந்த 100 நீங்க என்ன இதுங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணி எனக்கு அனுப்பி விடணும். எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த 100 மட்டும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்.
இதோட இந்த Okay, sir. வீடியோ வரும். இந்த 100 இருக்கு இல்லையா, Yes, 100 sir. இந்த 100 சென்டென்ஸும் நீங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்க. பாருங்க, கீப் இட் அப், கீப் இட் அப். கீப்னா verb, இட்னா pronoun, அப்னா adverb. கீப் இட் அப். இப்ப புரியுதுங்களா? ஃப்ரேஸ்ல ரெண்டா உடைச்சு நடுவுல pronoun சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா? Yes, sir. ஐ am interested, I am confused, I am tired. பாருங்க, I வந்து pronoun. pronoun, Am வந்து verb. Am வந்து இது verb தான் சார். adjective. Interested verb னு போட்டுற கூடாது. நான் எப்படி Interested verb இல்ல சார். interested verb. Adjective. Adjective. நான் எப்படி இருக்கேன்? இன்ட்ரெஸ்டோட இருக்கேன். ஐ am angryக்கு பதில் இன்ட்ரெஸ்டட் உள்ள போட்டிருக்காங்க. ஐ am hungryக்கு பதில் இன்ட்ரெஸ்டட், ஐ am tallக்கு பதில் உள்ள போட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ்ங்கிற பொசிஷன்ல இன்ட்ரெஸ்டட் இருக்கிறதுனால ஆக்சுவலி அட்ஜெக்டிவ். ஐ am confused எப்படி இருக்கேன்? ஐ am clear, I am confused. Adjective. I am tired, நான் எப்படி இருக்கேன்? டயர்டா இருக்கேன் சார். அட்ஜெக்டிவ். Adjective. இது ஒண்ணுமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த 120 வாக்கியத்துல ஒவ்வொரு வாக்கியமும் நீங்க காலையில இருந்து நைட்டுக்குள்ள ஏதோ ஒரு சமயத்துல இத பேசிக்கிட்டே இருப்போம். சோ இத வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஃபிகர் அவுட் பண்ற அதே சமயத்துல இந்த வாக்கிய அமைப்பு எந்த அளவு கன்செப்ட் பண்ணியிருக்காங்க, எப்பெல்லாம் இதை பேசியிருக்கோம், எப்பெல்லாம் தப்பா பேசியிருக்கோம், எப்பெல்லாம் சரியா பேசாம விட்டுருக்கோம், எப்பெல்லாம் கரெக்டா பேசியிருக்கோங்கிறது நல்லா தெரியும். அண்ட் டோன்ட் வேஸ்ட் டைம், டோன்ட் வேஸ்ட் டைம். டூ சப்போர்ட்டிங் verb, நாட் adverb. வேஸ்ட் மெயின் verb. டைம் noun. Noun. noun, இந்த இந்த 120 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 120 இப்ப இது பண்ணிக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் ரிலாக்ஸ். விவேக் இதை மட்டும் சொல்லுங்க. ரிலாக்ஸ் என்ன விவேக்? Relax வந்து Relax. verb சார். Verb. ரிலாக்ஸ் வந்து என்ன? Noun, sir. இன்னொரு வாட்டி விவேக். Noun. ஓ ரிலாக்ஸ். adjective, sir, adjective, Adjective. Verb சார். verb. Adverb. அப்ப ஜஸ்ட் என்னவா இருக்கும்? sorry, verb, Adverb. adverb, அவ்வளவுதான். ரிலாக்ஸ். நீ பார்த்தோன்னே அடிச்சிடணும். verb என்ன, நவுன் என்ன, இந்த verb சுத்தி என்ன இருக்கு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரிலாக்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஜஸ்ட் வேற எதுவுமே பண்ண வேணாம், ரிலாக்ஸ் மட்டும் பண்ணணும். அந்த ரிலாக்ஸை வந்து மாடிஃபை பண்றோம் பாருங்க. ஜஸ்ட் அடிச்சாரு பாருங்க ஒரு சார். சார் சூப்பர். let me finish எப்படி சார்? இந்த லெட்டுங்கிறது தனி. இது லெட்டுன்னா விடுங்கன்னு அர்த்தம். சார். ஒரு verb லெட் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஃபினிஷ்ங்கிறது மெயின் verb. லெட்டுங்கிறது லெட் வெர்ப்னே சொல்லுவாங்க. விடுங்க, லெட் மீ ஃபினிஷ், என்ன முடிக்க விடுங்க, என்ன முடிக்க விடுங்க. லெட் மீ ஃபினிஷ். லெட் மீ கோ, என்ன போக விடுங்க. Yes, sir. லெட் அஸ் ஈட், நம்மள சாப்பிட விடுங்க, நம்ம சாப்பிடுவோம். லுக் அட் தட் ஹவ் இட் இஸ் கோயிங், ரைட்? இப்ப லெட் வெர்ப்னே சொல்லுவாங்க. அதையும் நீ நாளைக்கு சவால். கோ அஹெட். கோ வந்து என்னது? Verb சார். அஹெட். Ahead வந்து adverb. அவ்வளவுதான். எங்க போறீங்க? முன்னாடி போங்க. எப்படி போங்க? முன்னாடி போங்க. எங்க போங்க? முன்னாடி போங்க. அவ்வளவுதான். சூப்பர். நம்ம இப்ப இந்த go ahead verb adverb கீழ அப்படியே எழுதி அனுப்பணுமா சார்? அப்படி எழுதுனா அனுப்பணும். இந்த 120மே சூப்பரான சென்டென்ஸ். okay, ரெகுலரா மூவிஸ்ல எல்லாம் எல்லா கேரக்டர்ஸும் பேசுறதுதான். இட்ஸ் டூ மச். இட் It இட் is இட் it, Too it, much. pronoun, pronoun, வெரி குட். is main verb சார். மச்சுக்கு போயிட்டு அப்புறம் டூ போவாங்க. இட் இஸ் மச், டூ மச். மச் much much, much வந்து adverb, adverb, adjective சார். அட்ஜெக்டிவ். நல்லா பாருங்க. இட் இஸ் மச். அது எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. எப்படி too much adverb. It's a adverb, டூ அட்வர்ப். மச் too சார். adverb, much வந்து adjective. adjective சார். அட்ஜெக்டிவ். டூ வந்து அட்வர்ப். adverb. adverb, adverb, அதாவது adjective இதுவா பண்றதுனால அது adverb சார். சூப்பர். இட் இஸ் டூ லிட்டில் அப்படிதான். இட் இஸ் லிட்டில் வந்து நீங்க வந்து அட்ஜெக்டிவ் போட்டுட்டு டூ வந்து அட்வர்பா மாத்திடுங்க. adverb. yes yes yes. சூப்பர். நான் ரெண்டுத்தையுமே அனுப்பி விடுறேன். யூ கேன் see. Thank you very much. Have a super Thank you, sir. Thank you sir. Thank you very much sir. Good night sir. Good night, sir. Thank you, sir. Good night. Thank you. Bye.